ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு விஜி ஃபிசிக்ஸ் தமிழ். ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் நல்லா இல்லை, யாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நம்மளோட 5th லெக்சர் போக போகிறோம், விச் இஸ் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜ். சரியா? ஸோ இன்றைக்கி இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜில் 3 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜ். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சார்ஜஸ் ஆர் ஸ்கேலர். ஸோ வெக்டர் ஸ்கேலர்னு 2 இருக்குது. ஸ்கேலர்ஸ்னால் என்னென்னா, the parameters which have only magnitude. அதுக்கு வந்து ஒரு நம்பர் மட்டும்தான் அதோட அசோசியேட் ஆகிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்கேலர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதே வந்து அந்த மேக்னிடியூட் வித் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அதை வெக்டர்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே தெரியும், பேசிக்கான கான்செப்ட் தான். ஸோ இப்போ சார்ஜஸ் வந்து ஸ்கேலர் அப்படிங்கிறாங்க. அண்ட் தே கேன் பி ஆடட் லைக் அ ரியல் நம்பர். லைக் ரியல் நம்பரோட அடிஷன் ரூல்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1 + 1 2. ஸோ இப்போ இதே வந்து பார்த்தோன்னா 100 + 2 is 102 அப்படிங்கிறத வந்து நம்ம ரியல் நம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி சார்ஜஸையும் நம்ம ஆட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 1 கூலும் + 2 கூலும் இஸ் ஈக்குவல் டு 3 கூலும் நம்ம எழுதலாம். ஓகேவா? அப்படி தான் நம்ம வந்து சார்ஜஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாம் ஆட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது தான் வந்து அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸில் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 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 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. லைக் இதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே Q1 + Q1 + Q2 - Q3 + Q4ன்னு 4 இண்டிவிஜுவல் சார்ஜ் இருக்குது. சரியா? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியே அதோட சரௌண்டிங்கில் +Q5ன்னு ஒரு சார்ஜ் இருக்குது. இப்போ யாராவது உங்கள்கிட்ட இந்த ஆப்ஜெக்ட், இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டோட நெட் சார்ஜ் என்னென்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்கன்னா, லெட் த நெட் சார்ஜ் பி Q, வெறும் Qவாக இருக்கட்டும். ஓகேவா? சப்ஸ்கிரிப்டில் எதுவுமே இல்லை. இதான் வந்து நெட் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்டால் எப்படி எழுதணும்னா, வில் பி சம் ஆஃப் ஆல் த இண்டிவிஜுவல் சார்ஜஸ். சம்னா இங்கே இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற எல்லா சார்ஜஸையும் வந்து நம்ம ஆட் பண்ணணும். சரியா? +Q1 + Q2 + -Q3. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். +-Q3ங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. +- வந்து என்ன ஆகும்னா மைனஸ் ஆயிரும். பட் ஆனால் இப்போதைக்கு நான் +-Q3னே போடுறேன். ஓகேவா? அப்புறம் +Q4. இங்கே நிறையா பேர் +Q5 வராதான் ஏன் வராதுன்னு கேட்பீங்க. பட் ஆனால் வராது. ஏன்னா Q5 வந்து அந்த ஆப்ஜெக்ட்குள்ளேயே இல்லை, அது வந்து அதோட சரௌண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட டோட்டல் சார்ஜ் என்னென்னா வில் பி த சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் சார்ஜஸ் தட் ஆர் ப்ரெசன்ட் வித்தின் த ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற எல்லா இண்டிவிஜுவல் சார்ஜஸையும் ஆட் பண்ணி வர டோட்டல் அந்த அடிஷன் ஒரு டேர்ம் வருதுல்ல, அதுதான் டோட்டல் சார்ஜ். ஓகேவா? இதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the total charge of an isolated system is always conserved. That is, the initial and final charge of the system will be same after any physical processன்றாங்க. இதை நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு இதை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? நம்ம எல்லோரும் யூஸிங் அ கோம், நம்ம ஒரு சீப்பை வச்சு நம்ம எல்லோரும் நம்மளோட தலையை சீவோம். சரியா? இப்போ அந்த ப்ராசஸ் எடுத்துக்கலாம். தலையை சீவுறது தான் நம்மளோட ப்ராசஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு கோம்பு இருக்குது. ஓகேவா? ப்ளஸ் ஒரு ஹேர் இருக்குது, என்னோடய ஹேரும் இருக்குது. சரியா? இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நான் வந்து இதை வந்து கோம்பிங்னு ஒரு ப்ராசஸில் நான் இது பண்ண போகிறேன். கோம்பிங் வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ கோம்பிங் வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ். இப்போ மறுபடியும் ஆஃப்டர் த ப்ராசஸ் என்கிட்ட கோம்பும் என்னோடய ஹேரும் இருக்கும். இது வந்து பிஃபோர் த ப்ராசஸ் கோம்ப் அண்ட் ஹேரு, இது வந்து ஆஃப்டர் த ப்ராசஸ் கோம்ப் அண்ட் ஹேர். ஓகேவா? ஸோ இந்த கோம்பிங்க்கு முன்னாடி என்னோடய கோம்பில் வந்து இந்த தலையை சீவுறதுக்கு முன்னாடி என்னோடய சீப்பில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு பார்த்தோன்னா Q1 ஒரு சார்ஜ் வச்சுருக்கேன். ஓகேவா? நான் இப்போ வந்து இனிஷியலாக ஒரு நியூட்ரலான கோம்பு எடுத்திருக்கேன். அப்போ Q1 வந்து நியூட்ரலாக இருந்துச்சுன்னா 0வாக இருக்கும். சரியா? இதே வந்து என்னோடய ஹேரும் நியூட்ரல்னு வச்சுக்கோங்க, தலையை சீவுறதுக்கு முன்னாடி. அப்போ என்னோடய டோட்டல் சார்ஜ் ஆன் ஹேர் வந்து பிஃபோர் கோம்பிங் வந்து Q2ன்னு எடுத்திருக்கேன், விச் இஸ் ஆல்சோ 0. ஏன்னா நியூட்ரலாக இருக்குது என் ஹேரும். ஓகேவா? ஆனால்
நான் என்னோடய தலையை சீவனுக்கப்புறம் இந்த சீப்பை மட்டும் எடுத்து நான் ஒரு இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்னோடய சீப்பு இதை நான் வந்து ஒரு பீசஸ் ஆஃப் பேப்பர் கிட்ட நீங்கள் வச்சு பார்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் ரியலாகவே பண்ணலாம். இந்த பீசஸ் ஆஃப் பேப்பர் வந்து அட்ராக்ட் ஆகும். இது என்ன சொல்லுதுன்னா இந்த சீப்பு வந்து சார்ஜ்டு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? சரியா? இப்போ என்னோடய தலையை சீவனுக்கப்புறம் இந்த கோம்போட சார்ஜ் என்னவாக இருக்குன்னா Q3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் என்னோடய ஹேரோட சார்ஜ் வந்து Q4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் என்னோடய ஹேரும் சரி என்னோடய கோம்பும் சரி நான் தலையை சீவனுக்கப்புறம் சார்ஜ்டு ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால நான் என்ன சொல்லலான்னா Q3யும் Q4ம் நாட் ஈக்குவல் டு 0. ஏதோ ஒரு சார்ஜ் வந்து என்னோடய முடியிலையும் இருக்குது, நெட் சார்ஜ் வந்து என்னோடய முடியிலையும் இருக்குது, என்னோடய கோம்லேயும் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த Q3 and Q4 வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் Q1 இஸ் ஆல்சோ நாட் ஈக்குவல் டு Q3. சரியா? அண்ட் Q2 இஸ் நாட் ஈக்குவல் டு Q4. அதாவது இந்த டோட்டல் சார்ஜ் அந்த கோம் வந்து பிஃபோர் கோம்பிங்கும் ஆஃப்டர் கோம்பிங்கும் சேம் கிடையாதுங்கிறது இது சொல்லுது. அதே மாதிரி சார்ஜ் அண்ட் ஹேர் வந்து பிஃபோர் கோம்பிங் அண்ட் ஆஃப்டர் கோம்பிங் சேம் கிடையாதுன்னு இது சொல்லுது. சரியா? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். பட் ஆனால் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் என்ன சொல்லுதுன்னா Q1 + Q2 இஸ் ஈக்குவல் டு Q3 + Q4ன்னு சொல்லுது. சரியா? அதாவது இந்த ஃபிசிக்கல் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சிஸ்டம், அதாவது என்னோடய சீப்பு ப்ளஸ் ஹேர் தான் என்னோடய டோட்டல் சிஸ்டம். இந்த சிஸ்டமில் டோட்டல் சார்ஜ் என்னவா இருக்கோ அப்புறம் தலையை சீவனுக்கப்புறமும் இந்த சிஸ்டமில் அதே சார்ஜ் தான் இருக்கணும். ஓகேவா? ஆனால் அந்த சிஸ்டம்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ், அதாவது என்னோடய சிஸ்டம் வந்து இப்போ ஹேரும் கோம்பும் இருக்கா, அந்த கோம்பும் ஹேருக்குள்ளே அந்த சார்ஜஸ் மாறி இருக்கலாம். ஓகேவா? டிஃப்ரெண்ட் சார்ஜ் வந்துருக்கலாம். பட் ஆனால் இந்த டோட்டல் சார்ஜ் ஆஃப் கோம்ப் அண்ட் ஏர் வந்து எப்படி இருக்கும்னா ஷுட் பி சேம் அஸ் த டோட்டல் சார்ஜ் அண்ட் கோம்ப் அண்ட் ஹேர் பிஃபோர் த கோம்பிங் ப்ராசஸ். ஓகேவா? அதான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நான் ஜென்ரிக்காக எடுக்கணும்னா இப்போ நமக்கு இது 0ன்னு சொல்லியாச்சு. இப்போ நான் தலையை சீவனுக்கப்புறம் என் கோம்பில் இருக்கிற சார்ஜ் வந்து Q3 வந்து நான் +2 கூலும்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். Q4 வந்து என்னவாக இருக்கணும்னா -2 கூலும்பாக தான் இருக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் இந்த 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 கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் லா வந்து வேலிடாக இருக்கும். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ இப்போ இது 0 + 0வா பிஃபோர் கோம்பிங்கா? ஆஃப்டர் கோம்பிங் வந்து +2 -2 இதுவும் 0. ஸோ அப்போ ஆஃப்டர் த கோம்பிங் அண்ட் பிஃபோர் த கோம்பிங், அதாவது அந்த சிஸ்டமோட டோட்டல் சார்ஜஸ் சேமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறது தான் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். அதாவது சார்ஜஸ் வந்து நெய்தர் டிஸ்ட்ராய்ட் நார் கிரியேட்டட். இந்த உலகம் க்ரியேட் ஆகும் போது எவ்வளோ சார்ஜஸ் இருந்துச்சோ அவ்வளோ தான் இருக்கும். பட் ஆனால் அந்த உலகத்தில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவில் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கலாம். பட் ஆனால் அந்த உலகத்தில் ஹோலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரே அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் தான் இருக்கும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதான் இங்கே சொல்கிறாங்க. The total electric charge in the universe is constant and the charge is neither created nor destroyed. ஓகேவா? இருக்கிற சார்ஜ் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். இப்போ புதுசாக யாராலையும் ஒரு சார்ஜ் க்ரியேட் பண்ண முடியாது, ஒரு சார்ஜை வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இதான் வந்து செகண்ட் பாயிண்ட். உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகேவா? அப்படியே அந்த கீழே சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக்கும் அனுப்பிச்சிருங்க. ஓகேவா? நல்லா இருந்தால். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சார்ஜ் ஆன் எனி ஆப்ஜெக்ட் கேன் பி இன்டீஜர் மல்டிபிள் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சார்ஜ் எலக்ட்ரான். ஸோ இதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லாட்டி இதை அழிச்சிடலாம், ஒரே நிமிஷம் இருங்க, டெலிட். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, ஸ்மாலஸ்ட் சார்ஜ் தட் வி நோ, நமக்கு தெரிஞ்ச ஸ்மாலஸ்ட் சார்ஜ் இது வரையும் இஸ் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் which is equal to 1.6 into 10 to the power -19. இதை வந்து ஃபண்டமெண்டல் சார்ஜுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்கள் அட்வான்ஸ்டாக ஃபிசிக்ஸ் படிக்கும் போது நீங்கள் வந்து இதோட எலக்ட்ரான்ஸ், அதோட கான்ஸ்டியூனன்ட் பார்ட்டிகல்ஸ் பற்றி நீங்கள் படிப்பீங்க. அப்போ நிறையா லெப்டான்ஸ் அதை பற்றிலாம் படிக்கும் போது அதோட சார்ஜஸ்லாம் வந்து இன்னும் இதோட ஃப்ராக்ஷனல் சார்ஜஸ்
இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது, ஓகேவா. பட் ஆனால் இப்போதைய நிலைமைக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபிசிக்ஸ்க்கு தி ஸ்மாலஸ்ட் சார்ஜ் தட் வி நோ இஸ் எலக்ட்ரான், ஓகேவா. அண்ட் இப்போ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டோட டோட்டல் சார்ஜ் வந்து க்யூன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த க்யூ வந்து ஷுட் பி ஆல்வேஸ் அ இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் இ. என் வந்து இங்கே என்னென்னு பார்த்தோன்னா n = 1 2 3 அப் டு ஒரு நேச்சுரல் நம்பராக என்ன வேணாலும் இருக்கலாம், ஓகேவா. ஐ மீன் நேச்சுரல் நம்பர்னு சொல்ல முடியாது, ஒரு இன்டீஜராக இருக்கணும், ஓகேவா. n = 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டாக என்ன நம்பர் வேணாலும் போகலாம். பட் அது இட் ஷுட் பி அ இன்டீஜர். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு பாயிண்ட், ஓகேவா. ஸோ இப்போ q = n × e. ஸோ இதை வந்து இந்த மாதிரி இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குவான்டைஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இதோட சார்ஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஜெக்ட் ஏ, ஆப்ஜெக்ட் பி. இதோட சார்ஜ் வந்து QA வந்து வில் பி ஈன்னு வச்சுக்கோங்க. இதே வந்து QB வந்து 3Eன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வேலிட். இப்படி சார்ஜஸ் இருக்கலாம், இன்டெக்ரல் மல்டிபிளாக இருக்கலாம். பட் ஆனால் ஒரு ஆப்ஜெக்ட் இதே வந்து QA வந்து எப்போவுமே வந்து 2/3Eயாக இருக்க முடியாது, ஃப்ராக்ஷனல் வேல்யூவாக இருக்க முடியாது, ஓகேவா. ஃப்ராக்ஷனல் வேல்யூ மல்டிப்ளைட் பை ஈயாக இருக்க முடியாது. இந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் த என் வேல்யூ. இந்த என்னோட வேல்யூ என்றைக்குமே ஃப்ராக்ஷனலாக இருக்க முடியாது. இட் கேன் பி ஃப்ராக்ஷனல், சரியா. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் குவான்டைசேஷன், ஓகேவா. டிஸ்க்ரீட்டாக இருக்குதுன்னு சொல்கிறது தான் வந்து குவான்டைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு நம்பர் லைன் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஓகே, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இருந்தாலும் இதெல்லாம் நம்பர் லைன். இது வந்து ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கோங்க. இது வந்து 0, இது வந்து 1, இது 2, இது 3, இது 4, இது 5. இந்த நம்பர் லைன்லாம் கண்டினியூஸ், ஓகேவா. இதெல்லாம் வந்து 1.5, இது வந்து பார்த்தோன்னா 2.5. இது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், ஓகேவா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான், சரியா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதோட யூனிட் வந்து எலக்ட்ரான்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. யூனிட்டுங்கிறது இல்லை, இன்டூ எலக்ட்ரான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்டோட சார்ஜ் வந்து 1Eயாக இருக்கலாம். ஸோ இது வந்து பாசிபிள். 1Eயாக இருக்கலாம், ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து பாசிபிள். ஒரு ஆப்ஜெக்டோட சார்ஜ் வந்து 2Eயாக இருக்கலாம், இது பாசிபிள், ஓகேவா. ஒரு ஆப்ஜெக்டோட சார்ஜ் வந்து 3Eயாக இருக்கலாம், இது பாசிபிள். பட் ஆனால் ஒரு ஆப்ஜெக்டோட சார்ஜ் வந்து 2.5 இருக்க முடியாது, சரியா. அதே மாதிரி 2.6 இருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட், சரியா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டிஸ்க்ரீட்டான இருக்குது. இதெல்லாம் டிஸ்க்ரீட் வேல்யூஸ். இந்த கண்டினியூஸாக இருக்கிற இந்த நம்பர் லைனில், ஓகேவா, இதெல்லாம் டிஸ்க்ரீட்டான வேல்யூஸ். இந்த மாதிரி டிஸ்க்ரீட் நேச்சர் இருக்கிறது பேர் தான் குவான்டைசேஷன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இதெல்லாம் வந்து எப்போ வந்து அதிகமாக இருக்குன்னா மைக்ரோஸ்கோபிக் ரீஜனில் மட்டும்தான் குவான்டைசேஷன் அதிகமாக இருக்கும். இது உங்களுக்கு வந்து ஹையர் கிளாஸஸில் தான் மோஸ்ட்லி புரியும். பட் ஆனால் இதுவரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்டில் என்ன ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதோட டோட்டல் சார்ஜ் வந்து +or- n × e தான் இருக்கணும். வேர் e is 1.6 × 10⁻−19 கூலும், ஓகேவா. அடுத்து இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ் ஆர் ignored at macroscopic scenario. As at macroscopic scenario, the discreteness is lost and it becomes continuous. ஓகே, இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஓகேவா. இது என்ன அவங்க சொல்ல வராங்கன்னு நான் சொல்கிறேன். இது வந்து உங்கள் புக்லேயே இந்த லைன் கொடுத்துருக்காங்க. இது நிறையா பேருக்கு நீங்கள் உங்கள் புக்கை வந்து ஸ்டேட் போர்ட் சிலபஸில் இருக்கவங்களுக்கு இந்த புக்கில் இந்த லைன் நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புக்கில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, when a glass rod is rubbed with a silk cloth, the number of charges transferred is usually very large, typically of the order 10⁻10. So the charge quantization is not appreciable at macroscopic level. Hence the charges are treated to be continuous, not discrete. But at the microscopic level, quantization plays a vital role. Okay, சரி. இப்போ இங்கே என்ன இருக்குன்னா, நான் ஒரு விஷயத்தை நான் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நான் இப்போ அப்சர்வ் பண்ணி பார்க்குறேன், சரியா. ஹாய். ஸோ இப்போ வந்து
இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 5 பாக்ஸஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 5 பாக்ஸ் இருக்குது, சரியா? இந்த 5 பாக்ஸுமே ஒரு இப்போ நீங்கள் யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் இந்த இதில் வந்து எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? 1 இப்போ இது டுகெதராக ஆட் பண்ணும்போது மொத்தம் 5 பாக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லுவீங்க, ஓகேவா? இதே வந்து இது டிஸ்க்ரீட்டாக இருக்கிறதுனால தானே உங்களால் சொல்ல முடியுது. டிஸ்க்ரீட் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு பாக்ஸும் தனித்தனியாக இருக்கிறனால, அதாவது ஒரு பாக்ஸுக்கும் இன்னொரு பாக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்கிறனால, பக்கத்துலேருந்து பார்க்கும்போது இப்படி தெரியுதுங்கிறனால மட்டும்தான் இதில் 5 பாக்ஸ் இருக்குதுன்னு உங்களால் தெளிவாக சொல்ல முடியும், சரியா? இதே வந்து நீங்கள் ஒரு தூரத்தில் ஏரோப்ளேன்லேருந்து இந்த பாக்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா, இந்த பாக்ஸஸ் எப்படி தெரியும்னா இந்த மாதிரி தெரியும், ஓகேவா? இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக தெரியும் இந்த பாக்ஸஸ்லாம். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் இதை இன்னும் சின்னதாக நீங்கள் ஏரோப்ளேனில் தூரமாக போகும்போது இன்னும் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது இது எப்படி தெரியும்னா, லைக் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி ஆயிடுச்சு அந்த பாக்ஸஸ்லாம். உங்களால் டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியாது. இந்த பாக்ஸ் எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு உங்களால் சொல்ல முடியாது, ஓகேவா? இது வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது, இந்த தூரத்துலேருந்து பார்க்குறது தான் மேக்ரோஸ்கோபிக் சினாரியோன்னு சொல்லுவாங்க. இதே முன்னாடி இருந்துச்சுல, பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு சினாரியோ இருந்ததுல, இதான் வந்து பார்த்தோன்னா மைக்ரோஸ்கோபிக் சினாரியோன்னு சொல்லுவாங்க. இப்போ மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்க ஒரு சினாரியோவில், ஓகேவா, மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்க சினாரியோவில் டிஸ்க்ரீட்னஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்ஜெக்ட்ஸ்லாம் டிஸ்க்ரீட்டாக தெரியும். ஸோ வந்து உங்களால் குவான்டைசேஷனை அப்ளை பண்ண முடியும், சரியா? இந்த ஆப்ஜெக்டை குவான்டைஸ் பண்ண முடியும். இதே வந்து உங்களுக்கு தூரமாக ஒரு ஒரு ஏரோப்ளேன்லேருந்து பார்க்கும்போது அது மேக்ரோஸ்கோபிக் ஃபினாமினா மாதிரி இருக்கும். அப்போ இந்த டிஸ்க்ரீட்னஸ் வந்து லாஸ்ட் ஆயிரும், குவான்டைசேஷன் பண்ணுறது வேஸ்ட்டாக இருக்கும். இதே தான் எலக்ட்ரான்ஸ்க்கும், ஓகேவா? பக்கத்தில் இருந்து ஒரு ஆப்ஜெக்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை எலக்ட்ரான்ஸ்னு உங்களுக்கு தெரியும். அதோட சார்ஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 4E நீங்கள் எழுதலாம். ஆனால் இதே வந்து ஒரு பெரிய ப்ராசஸ், தூரத்துலேருந்து ஒரு ப்ராசஸ் பார்க்கும்போது, லைக் இங்கே கொடுத்துருக்காங்களே, ஒரு கிளாஸோட வந்து ஒரு சில்க் கிளாத்லேருந்து நீங்கள் ரப் பண்ணும்போது அதுலேருந்து நிறையா சார்ஜஸ் மூவ் ஆகும், சரியா? இந்த ஆர்டர் ஆஃப் 10 to the power 10 சார்ஜஸ் மூவ் ஆகும். லைக் இத்தனை சார்ஜஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானுக்கும் இன்னொரு எலக்ட்ரானையும் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. எலக்ட்ரான்ஸ் இங்கே டிஸ்க்ரீட்டாக தெரியாது. இங்கே டிஸ்க்ரீட்னஸ் வந்து லாஸ்ட் ஆயிரும், சரியா? ஸோ அப்போ வந்து இது வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும். அப்போ வந்து உங்களால் குவான்டைஸ் பண்ண முடியாது. ஸோ இது மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து நீங்கள் எக்ஸாமில் எழுதணும்னா இந்த பாயிண்ட் மட்டும் மெமரைஸ் பண்ணி எழுதுங்க, ஓகேவா? இப்போ சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியலைனா கூட எக்ஸாமில் எழுதும் போது நீங்கள் இந்த பாயிண்ட் எழுதிருங்க. Quantization of charges are ignored at macroscopic scenario. As at macroscopic scenario, the discreteness is lost and the things becomes continuous ன்னு எழுதிருங்க, சரியா? That's it. So thank you everyone. Please do subscribe, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். கண்டினியூஸாக அடுத்த லெக்சர்ஸும் பார்த்துட்டே இருங்க. The chapter will be interesting, ஓகேவா? Thank you. Cheers.